சார் அவங்க அப்பாவை காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்களா? இல்ல, நீங்க தான் நம்பிய கடத்தி வச்சிருக்கிறதா அவங்க சந்தேகப்படுறாங்க. அத நான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. அப்பாவை நான் கடத்தி வச்சிருக்கேனா? அப்படிதான் சொன்னாங்க. உங்களை எப்படி விசாரிக்கணும்னு எனக்கே கிளாஸ் எடுத்துட்டு போறாங்க. உங்க போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணணுமா, அப்பதான் உங்களை பத்தின உண்மை தெரியணும்னு சொல்றாங்க. சார், சாரி சார். எதுக்குமா சாரி? உங்க வீட்ல என்ன பிரச்சனை? தம்பி உங்ககிட்ட பேச மாட்டாங்களா? எல்லாரும் நல்லா பேசுவாங்க சார். மாமா காணாம போனதுல எல்லாரும் கொஞ்சம் பதட்டத்துல இருக்காங்க. என்னோட ஆபீஸ்க்கே வந்து புனிதா மேல நடவடிக்கை எடுக்கணும்னு தெளிவா சொல்லிட்டு போறாங்க. அவங்கள பார்த்தா பதட்டத்துல இருக்கிற மாதிரி தெரியலையே. என்னம்மா புனிதா, ஏதாவது பிரச்சனையா? சார், எனக்கு பிரச்சனைலாம் எதுவும் இல்லை சார். பிரச்சனை இல்லாமையா அவங்க உங்க மேல சந்தேகப்படுறாங்க? சார், என் தம்பிங்களுக்கு என் மேல சந்தேகமா இருக்காது சார். சார், மாமாவோட சொத்துக்கு புனிதா ஆசைப்படுறதா அவங்க தம்பிங்க நினைக்கிறாங்க சார். அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்காங்க. இந்த இடத்துல நான் இல்லாம வேற யாராவது இருந்திருந்தா நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற. எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். அதனால இப்படி உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல உங்க தம்பிகளுக்கு புரிய வைங்க. இந்த காலத்துல சொத்தை வச்சுதான் பல கொலைகளே நடக்குது. இப்படி எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாகும். சார், நான் நிச்சயமா அவங்க கிட்ட போய் பேசுறேன் சார். நீங்க எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ சார். வரோம் சார். ஐயோ, ஐயோ, ரொம்ப வலிக்குதாப்பா? ஐயோ கடவுளே. வல்லவா, சரி சரி, மெதுவா மெதுவா, நான் மருந்து போட்டு விடுறேன். வல்லவா, நீ எதுக்கு அவங்க கிட்ட பேச்சு வச்சுக்கிற? எது பேசினாலும் மணிகண்டம் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லைன்னு உனக்கு புரியவே இல்லையா வல்லவா? எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனா அதுக்காக அவன் பண்றதுக்குலாம் அமைதியாவே இருக்க சொல்றீங்களா? சரி, இப்ப நீ கேள்வி கேக்குற. உடனே சரவணனும் மணிகண்டனும் கமிஷனர் ஆபீஸ்க்கு போகாமல இருந்தாங்க? இல்ல இல்ல. இப்ப பாரு, நீ தான் கையில காயத்தோட. ஐயோ, எவ்வளவு அடிபட்டிருக்கு. இது மட்டும் புனிதாக்கும் மாமாக்கும் தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க வல்லவா. புனிதாவுக்கும் கபிலனுக்கும் இங்க நடந்த எதுவும் தெரிய வேணாம். சரிதான். இத நான் சொல்லாட்டியும் தோ உன் கையில இவ்ளோ பெரிய காயம் ஆயிருக்கே, அது காட்டி கொடுத்துருமே. அத்த, இந்த காயத்தை நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். ஐயோ, பாத்து அத்த, புனிதாவும் கபிலனும் வந்துட்டாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும். சொல்ல வேணாம். புனிதா, மாப்பிள்ள. அம்மா. புனிதா, கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு? மாமாவை பத்தி விவரம் ஏதாவது தெரிஞ்சதா? மாமா, மாமா கையை காட்டுங்க. ஒண்ணு இல்ல. கையை காட்டுங்க. கையை காட்டுங்க மாமா. மாமா, கையில என்ன மாமா காயம்? வல்லவன், என்னாச்சு? இது நான் தெரியாம கதவுல இடிச்சுக்கிட்டேன் புனிதா. வேற ஒண்ணு இல்ல. கதவுல இடிச்சுக்கிட்டீங்களா? ஆமா. மா, எதுக்குமா மாமா இப்படி சொல்லிட்டு இருக்காரு? மா, சொல்லுங்கம்மா. ஆமா, வல்லவன் போய் சொல்றான். புனிதா, இல்ல புனிதா, நான் பொய்யில எதுவும் சொல்லல. நான் இடிச்சுக்கிட்டது அத்தைக்கே தெரியாது. புனிதா, உங்களுக்கு இன்னுமா இங்க என்ன நடந்துச்சுன்னு புரியல? உங்க தம்பிங்க நமக்கு என்ன பண்ணாங்களோ அதை இங்க சொல்லியிருப்பாங்க. வல்லவன் அதுக்காக சண்டை போட்டிருப்பாரு. கரெக்டா வல்லவா? ஆமா மாப்பிள்ள. வல்லவனும் மணிகண்டனும் இவ்ளோ நேரம் ஒரே சண்டை. மாமா மணிகண்ட கூட சண்டை போட்டாரா? என்ன நடந்துச்சு?